Hello students, welcome to Jana Max. Today class for 10th standard Max பயிற்சி 2.1ல 8வது கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். 32 மற்றும் 60 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி D என்க. ஸோ 32யும் 60யும் வகுக்கும் மிகப்பெரிய பொது வகுத்தின் டீன் கொடுத்துட்டாங்க. அது என்ன நம்பர்னு கொடுக்கல, ஓகேங்களா? அதுக்கான ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். D = 32x + 60y எனில் எக்ஸ் மற்றும் ஒய் என்ற முழுக்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் வச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது மீப்பெரு பொது வகுத்தினால நம்மளுக்கு வகுத்தல் ஃபார்முலா தான், யூக்ளியன் வகுத்தல் வழிமுறைக்கான ஃபார்முலா தான் எழுதியிருக்கோம். A = BQ + R, 0 <r < B, அதனுடைய பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக எழுதணும். ஸோ இப்போ 32 60 இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குற ரெண்டு நம்பர், அதனுடைய மிகப்பெரு பொது வகுத்தின்னு சொல்லிட்டாங்க Dன்றது. அப்போ 60 32ஆல் வகுக்கணும், சரிங்களா? 60 32ஆல் வகுக்கணும், ஓகேங்களா? ஸோ 60 32ஆல் வகுக்கும்போது எத்தனை டைம் வகுப்படும்? ஒரு டைம் தான். அப்போ ஓர் 32 32. ஸோ இப்போ 10ல் 8 2 போயிடுச்சுன்னா மீதி 8, இங்கே 5 தான் இருக்கும். 5ல் 3 போயிடுச்சுன்னா 2, ஓகேங்களா? அப்போ A, இது B, Q, R, சரிங்களா? அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 60 32ஆல் வகுக்கும்போது ஒரு டைம் வகுப்பட்டுச்சு, ப்ளஸ் மீதி என்ன கிடச்சிச்சு? 28. நம்மளுக்கு ஆரோட வேல்யூ கண்டிப்பாக 0 கிடைக்கணும், 28 தான் கிடச்சிச்சு. அப்போ ≠ 0. நெக்ஸ்ட் என்ன நம்பர் பண்ணால் 32 28ஆல் வகுக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் மாதிரி நம்ம மாற்றணும். அப்போ 32 28ஆல் வகுக்கணும். இப்போ 32 28ஆல் வகுக்கும்போது ஓர் 28 28. அப்போ மீதி என்ன இருக்கும்? 4. இப்போ எதனாவது 32 28ஆல் வகுக்கும்போது ஒரு டைம் வகுப்பட்டுச்சு, ப்ளஸ் மீதி 4 கிடச்சிச்சு. அப்போ மீதி ரிமைண்டர் R = 4. அப்போ ≠ 0. இப்போ 28 4ஆல் வகுக்கணுமா? இப்போ 28 4ஆல் வகுக்கும்போது 7 × 28, சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் வேல்யூ 0 கிடச்சிச்சு, அதாவது மீதி. அப்போ 28 எதால் நம்ம வகுக்கும்போது 4ஆல் வகுக்கும்போது 7 டைம் வகுப்பட்டுச்சு, ப்ளஸ் மீதி என்ன கிடச்சிச்சு? 0. therefore R = 0 கிடச்சிருச்சு. therefore இதோட மீ போ வா, ஓகேங்களா? மிகப்பெரு பொது வகுத்தி D = என்னது? 4. ஸோ Dஆல் வகுக்கும்போது வகுத்தின்னு தானே கேட்டிருந்தாங்க, அப்போ Dயோட வேல்யூ 4, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா, கொஷினில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. D = 32x + 60y. ஸோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ D = 32x + 60y, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குன்னா, நம்ம Dயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 4 = 32x + 60y. நான் இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுருக்கேன், ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் எந்த ஈக்குவேஷனில் சேமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் எது சேமாக இருக்குதுன்னு பார்த்தா, D = 32x + 60y. Dயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், 4 கண்டுபிடிச்சதை. இது என்ன பண்ணலான்னா 32 அந்தாதியும் நம்பர்ஸை இந்தாண்டியும் மாற்றிக்கலாம், சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இது எப்படி மாற்றலான்னா, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடச்சிச்சு? 32 28 + 4. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் 32 + 28 × 1 + 4. இப்போ 32 = ஓர் 28 28 + 4. இப்போ இந்த ஈக்குவேஷன் மாதிரி சேமாக மாற்றணும். இப்போ மாற்றும் போது 32 தான் போகும், 28 +4 இந்த வந்தால் -4 = 28 + 32 ஆப்போசிட்டில் போனால் -32. ஏன்னா Dயோட வேல்யூ 4 4, இது சேமாக வரதுனால எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு 4 = 32 - 28. ஸோ இதால் மைனஸால் பெருக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு +4 தான் இருக்குது. 32x - 28 ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மள 32 எப்படி எழுதலாம் அப்படின்னா, -4 = 32 + 28 - 28 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா
60 மைனஸ் 32 அப்படின்னு பிரிக்கலாமா? அப்போ நம்மளுக்கு கீழே என்ன இருக்கும் கிடைச்சிருமா? இப்போ மைனஸ் 60 ப்ளஸ் 32. ஏன்னா நம்மளுக்கு மைனஸ் வேணுனால இது ப்ளஸ்ஸையும் 32 ப்ளஸ் ஆகும், 60 மைனஸ் ஆகும், ப்ளஸ்ஸு 32 ப்ளஸ் ஆகும் மாற்றிக்கோங்க. இப்போ 60 என்ன ஆகும்? 60ல் 32 போயிடுச்சுன்னா 28 சாரி 60ல் 32 போயிடுச்சுன்னா 28. 28 மைனஸ் 28 இருக்கும். அது இப்போ வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 28 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் இதே மாதிரி பிரிச்சுக்கிறோம். இப்போ பிரிக்கும் போது என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்துலேயும் 32 காமனாக இருக்கா? பொதுவாக இருக்கிறனால இந்த 32 வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ 32 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்குது பாருங்கள். அப்போ இங்கே 32 இருக்குது, 32 இருக்குது. சாரி, இதுவும் ப்ளஸில் இருக்குது, இதுவும் ப்ளஸில் இருக்குது. அப்போ இது வந்து நம்ம 2 மல்டிபிள் எழுதிக்கலாம். ப்ளஸ் 60, இந்த மைனஸை நம்ம மைனஸ் 1ன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு 60 62. இங்கே இப்போ இங்கே ஒரு 32, இங்கே ஒரு 32, 38 இருக்குது. அதனால் 2 இன்ட்டு 32ன்னு பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இது எப்படி எழுதலாம்னா, ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் எப்படி இருக்குது? டி ஈக்குவல் டு 32x ப்ளஸ்ஸு 60y. ஓகேங்களா? ஸோ இப்போ 32க்கு பக்கத்தில் இருக்கிற வேல்யூ எக்ஸு, 60க்கு பக்கத்தில் இருக்கிற வேல்யூ ஒய். ஓகேங்களா? இப்போ therefore x ஈக்குவல் டு 2, y ஈக்குவல் டு -1. ஸோ எதனால் இந்த வாய்ப்பாடு எடுத்தோன்னு பார்த்தீங்களா? மீப்போவால் இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம். நான் என்ன எடுத்துக்கிட்டோம்? 32 வர ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ தான் நம்ம சேம் 32ன்னு காமனாக வெளியில் எடுத்துக்கிறதுனால அந்த ஒரு ஈக்குவேஷன் எடுத்து வச்சு சம் போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும்.